வணக்கம் நண்பர்களே! இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸ் செட் மூலம் பாத்ரூம் கூட்டு போயிட்டு வந்துட்டேன். சரின்ட்டு மோகன் கூட வெளிய கிளம்பும்போது பார்த்தா, வயல்ல போட்டிருந்த எள்ளெல்லாம் தாக்கிறதுக்காக கிளிங்க இருந்துச்சு. அத பார்த்துட்டு நானும் அவனும் கிளம்புனோம். இன்னைக்கு ஷூட் ஒர்க் தான். அத முடிச்சுட்டு வந்ததும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டிருந்த பார்சல் ஒண்ணு வந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அக்காவோட லேப்டாப் வந்து உடைந்து விட்டது என்னால். அதனால அதுலேருந்து ஹார்ட் டிஸ்க் மட்டும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா, அதில தான் முக்கியமான டேட்டாஸ்லாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான அடாப்டர் தான் வாங்கியிருந்தேன். இது ஒரு ரூ. 350 ரேஞ்ச் வந்துச்சு. ரூ. 350 தான் வருது. ஒர்க் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பயத்திலேயே இருந்தேன். ஃபைனலி நல்லபடியா அது ஒர்க் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தேன். 40 எம்பிபிஎஸ் கிட்ட வந்துச்சு. ஓகே இது நமக்கு போதுமானதுன்னு நினச்சு விட்டுட்டேன். லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதுல பிசினஸ் தான் முடிவு பண்ணியாச்சு. ஸோ, அதுக்கான ப்ராடக்ட் ஆட் பண்றதுக்கான வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு Flipkart ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் ஆட் பண்ண டைப் பண்ணா, அதிலேயே 2 எரரு. எனக்கு ஆஃபீஸ் போனாலும் எரர் வருது, இங்க வந்தாலும் எரர் வருதுன்னு சொல்லி மண்டைய போட்டு சொரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தா ஆனா ஒர்க் ஆகல. சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு, சோகத்த குறைக்கிறதுக்காக மோகன் வீட்டுக்கு போனேன். அங்க போய் பார்த்தா அவனோட நாய் ஒரு குட்டி நாய், அது ஒரு குட்டி போட்டுருந்துச்சு. அத பார்த்துட்டு இருந்தோம். அவனும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி வெளிய போய் டிப்ரஷன்லாம் சொல்லிட்டு, அப்படியே ஒரு டீ கடையில ஸ்டாண்ட போட்டோம். ஸ்டாண்ட போட்டு நல்லபடியா உட்காந்து வாழ்க்கையில நடக்க வேண்டியது, நடந்தது எல்லாத்தையும் பேசி நிம்மதியா அந்த நாள முடிச்சுக்கிட்டேன். மறுபடியும் பார்க்கலாம்.